திருப்பரங்குன்றத்தில் ஒரு புதிய ஒரு விஷயத்தை உள்ளே நுழைத்து விடவும் முடியாது, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து விடவும் முடியாது. அவ்வளவு தெளிவான மரபும் கட்டமைப்பும் இருக்கிற ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் கோவில் சார்ந்த வழிபாடு. காலகாலமாக அங்கே கோவில் அறநிலையத்துறையால், இந்த அறநிலையத்துறையால் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி அது நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பாக வருகிறது. 2019ஆம் ஆண்டு பாபர் மசூதி ராமஜன்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுக்கு பிறகு அதே போன்ற ஒரு மாதிரியில், ஒரு பேட்டர்னில் இந்தியா முழுக்க பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரே மாதிரி தான். அதாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் இருந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகுவார்கள். அவர்களது நம்பிக்கை அல்லது கதைக்கு ஒரு சட்ட வடிவத்தை நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உருவாக்குவார்கள். அதில் இருந்து இந்துத்துவவாதிகள் தங்களது அரசியலுக்காக அதை பயன்படுத்துவார்கள். குறுகிய மதவெறி நோக்கத்திற்காக எடுக்கப்படுகிற பல அழுத்தங்கள், பல நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசு எடுத்த மிக முக்கியமான ஒரு உறுதியான நிலைப்பாடு. இந்த உறுதியான நிலைப்பாடு தான் அவர்கள் நினைக்கிற ஒரு பதட்டத்தை, அவர்கள் நினைக்கிற ஒரு கலவரத்தை நிகழவிடாமல் தடுத்தது என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழக அரசினுடைய கொள்கைகள், நடைமுறைகள் சார்ந்து விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த விமர்சனங்களையெல்லாம் கடந்து இந்த அரசின் மீதான ஒரு நல்லெண்ணத்தை இறுக பிடித்து வைத்திருப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது முதல்வர் அவர்களுடைய பண்பும் தனித்துவமான அணுகுமுறையும் நடவடிக்கையும்